Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் தாரகை அத்தியாயம் 58. இரும்பு பெட்டகத்தின் முன்பு ஒளிக்கதிர்கள் ஓடுவதைக் கண்டார்கள் ட்ரேசியும் அவள் அழைத்து வந்திருந்த ஜீனும். பிரத்யேக மூக்கு கண்ணாடியில் அவை நன்கு தெரிந்தன. திகைத்தபடி பார்த்தான் ஜீன். எப்படிமா அங்கே போக முடியும்? இதுவரை செய்த மாதிரி இந்த கதிர்களை தாண்டி குதிக்கி போக முடியாது, தவழ்ந்து குனிந்து போக முடியாது. இதை பார், நான் சொல்லித்தரபடி நீ செய்யணும் என்றாள் ட்ரேசி. சொல்லிவிட்டு அவனுக்கு பின்புறம் சென்றாள். அவன் இடுப்பை சுற்றி கைகளை இறுக்கி அணைத்து கட்டி கொண்டாள். இப்போ எனக்கு இணையாக நட, முதல்ல இடது கால எடுத்து வை. இரண்டு பேருமாக சேர்ந்து ஒளிக்கதிர்களை நோக்கி ஓரடி எடுத்து வைத்தார்கள். பிறகு அடுத்த அடி. ஜீன் திகிலுடன் பெருமூச்சு விட்டான். என்னம்மா, எப்படியோ அந்த கதிருக்குள்ளே தானே போக போகிறோம், அலாரம் அடிக்குமே. சொன்னதை செய். ஒளிக்கதிர்கள் குவிகின்ற அந்த நட்ட நடு இடத்தை அவர்கள் இணைந்து நடந்து அடைந்தார்கள். ட்ரேசி நின்றாள். நான் சொல்வது கவனமாக கேளு. இப்போ நேராக பெட்டகத்திடம் போகிறாய். ஆனால் அந்த ஒளிக்கதிர்கள், அதை பற்றி கவலைப்படாத, ஒன்றும் பண்ணாத என்றான் ட்ரேசி அழுத்தமாக. கொஞ்சம் தயங்கிவிட்டு ஜீன் ஒளிக்கதிரிலிருந்து தாண்டி அப்பால் சென்றான். எல்லாம் அமைதியாகவே இருந்தது. நின்று திரும்பி ட்ரேசியை பயம் நிறைந்த கண்களால் பார்த்தான். அவள் ஆடாமல் அசையாமல் அந்த ஒளிக்கதிரின் நடுவில் நின்றிருந்தாள். அவளுடைய தேகத்தின் வெப்பம் ஒளிக்கதிர்களில் படக்கூடிய மாற்றத்தை தடுத்தது. மாற்றம் ஏற்படாததால் அலாரம் அடிக்கவில்லை. ஜீன் பெட்டகத்தை நோக்கி நடந்தான். ட்ரேசி ஆணி அடித்த மாதிரி நின்றாள். கொஞ்சம் அசைந்தாலும் அலாரம் அடிக்க ஆரம்பித்துவிடும். ஜீன் தன் மூட்டையை பிரித்து சில ஆயுதங்களை எடுப்பதையும் பெட்டகத்தின் டயலை குடைவதையும் ஓரக்கண்ணால் பார்க்க முடிந்தது அவளால். மூச்சை நிதானமாக இழுத்து வெளியே விட்டு கொண்டு அங்குலமும் அசையாமல் நின்றாள். கால ஓட்டமே நின்றுவிட்ட மாதிரி இருந்தது. ட்ரேசியின் கணுக்கால் வலிக்கத் தொடங்கியது. சிறிது சிறிதாக வலி அதிகரித்தது. வலிப்பு வந்துவிடும் போல் இருந்தது. என்றாலும் பல்லை கடித்து கொண்டு நின்றாள். அசையவே அச்சமாக இருந்தது. இன்னும் எத்தனை நேரமாகும் என்று கிசுகிசுத்தாள். 10-15 நிமிடம்தான். ஜென்மாந்தரமாக இப்படியே நின்று கொண்டிருக்கிற மாதிரி இருந்தது ட்ரேசிக்கு. இடதுகால் முத்தமும் மறத்து விட்டது. வேதனை தாங்காமல் கூச்சலிட வேண்டும் போல் இருந்தது. ஆனாலும் கூட உறைந்து போனவள் போல் இம்மியும் அசையாமல் நின்றிருந்தாள். கிளிக் என்ற சத்தம். பெட்டகம் திறந்து விட்டது. எப்படி நம்ம வேலை என்று பெருமிதத்துடன் கேட்டான் ஜீன். பெட்டகத்தில் இருப்பது மொத்தத்தையும் சுருட்டி விடுட்டுமா? தஸ்தாவேஜுகள் வேண்டாம், நகைகள் மட்டும் எடு. ரொக்கப்பணம் என்ன இருந்தாலும் எடுத்துக்கா, அது உனக்கு. ரொம்ப சந்தோஷம் என்றான் அவன். பெட்டகத்தை அவன் உண்டு இல்லை என்று சுரண்டு மோசை கேட்டது. சில நிமிடங்களில் அவன் அவளை நோக்கி வந்தான். எப்படியா இதுவரை வேலை முடிஞ்சிடுது, ஆனால் எப்படி வெளியே போக போகிறோம்? இந்த ஒளிக்கதிர் சொல்கிறபடி செய். என் முன்னால் வந்து நெல். அவன் அதன்படி செய்தான். ட்ரேசி மூச்சை பிடித்து கொண்டு கவனித்தாள். ஒன்றும் நேரவில்லை. இப்போ ரொம்ப மெதுவாக இந்த அறையை விட்டு நம்ம வெளியேற போகிறோம். அறையை விட்டு வெளியேறும்போது தானே அலாரம் மணி அடிக்கும். அப்புறம் ஜீனின் பெரிய கண்ணாடிக்கு பின்னால் அவனுடைய அச்சம் நிறைந்த விழிகள் பளபளத்தன. அப்புறம் ஒரே ஓட்டம்தான் என்றாள் ட்ரேசி. அங்குலம் அங்குலமாக அவர்கள் நகர்ந்து ஒளிக்கதிர்களின் ஊடாக நடந்து வாசல் புறத்து திரை சீலையை அடைந்தார்கள். ஒளிக்கதிர்கள் ஆரம்பமாகும் இடம் அதுதான். ட்ரேசி தீர்க்கமாக மூச்சு விட்டான். ரைட்டுன்னு நான் சொன்னதும் நானும் நீயும் ஓட்டம் பிடிக்க வேண்டும். எப்படி வந்தோமோ அதே வழி. ஜீன் மிடர் விழுங்கி தலை அசைத்தான். அவன் தேகம் நடுங்குவதை ட்ரேசியால் உணர முடிந்தது. ரைட்! ஒரே பாய்ச்சலில் கதவை தாண்டினான். பின்னாலேயே ஜீன் ஒளிக்கதிரை அவர்கள் தாண்டிய கணமே அலாரம் அடிக்க தொடங்கியது. வந்தது போலவே ட்ரேசி பரனுக்கு தாவினாள். நூலேணி வழியாக மொட்டை மாடிக்கு ஏறினாள். அதன் தளத்தில் மின்னலென ஓடி கொடிகளை பிடித்துக்கொண்டு தடதடவென்று வெளியே இறங்கினாள். தோட்டத்தில் ஓட்டம், மதில், சுவர், அங்கே 2வது நூலேணி. வேனின் கூரைக்கு தாவினாள். இறங்கினாள். வேனுக்குள் பாய்ந்து கிளம்பினாள். ஜீன் ஓடி வந்து சேர்ந்து கொண்டாள். காதை செவிடுகு படுத்துகிற மாதிரி அலாரம் சத்தமிட்டு கொண்டே இருந்தது. வேன் அந்த தெருவை கடந்தபோது மரங்கள் அடர்ந்த இடத்தில் ஒரு பெரிய கார் நிற்பதை கண்டாள் ட்ரேசி. வேனின் வெளிச்சம் ஒரு கணம் காரினுள் பாய டிரைவர் சீட்டில் உட்கார்ந்திருப்பது ஜெஃப் என்று கண்டாள். அவனுக்கு அருகே ஒரு டாபர்மேன் நாய் இருந்தது. கண்ணிமைக்கு நேரத்தில் அவள் புரிந்து கொண்டாள். இவள் என்ன திட்டத்துடன் வந்திருந்தாலோ அதே மாதிரி திட்டத்துடன் அதே கொள்ளைக்காக ஜெஃப் வந்திருக்கிறாள். ஆனால் இவள் முந்திக் கொண்டு விட்டாள். சிரிப்பு பொத்து கொண்டு வந்தது ட்ரேசிக்கு. தன் கையில் ஒரு முத்தம் பதித்து அவனுக்கு ஒரு ஃப்ளைங் கிஸ் வீசினான். வேன் நிற்காமல் பறந்தது.
தூரத்தில் போலீஸ் வண்டியின் ஊளை கேட்டது. மார்டினி பிரபுவின் மாளிகை அலாரம் கேட்டு போலீசார் வந்து கொண்டிருக்கிறார்கள். பாவம். பிரான்ஸ் நாட்டின் தென்மேற்கு கோடியில் ஒரு பழைய பெரிய ஹோட்டல். அங்கே ஜூலை முதல் செப்டம்பர் வரை ஐரோப்பிய சீமான்களும் சீமாட்டிகளும் சீசனுக்காக வந்து குழுமுவது வழக்கம். அது ஒரு ஆகஸ்ட் பிற்பகல். ஓயிலும் ஒய்யாரமும் கொண்ட மார்கரெட் சீமாட்டி உள்ளே நுழைந்தபோது அவருடைய மகத்தான அழகில் ஹோட்டல் முத்தவும் கிறங்கி போயிற்று. வரவேற்பு சிப்பந்தியிடம் தன் அறையில் சாவியை பெற்றுக்கொண்டு அவள் வெகு கம்பீரமாக லிஃப்டை நோக்கி நடந்தபோது அவ்வளவு பேரும் மயங்கினார்கள். மூக்கு கண்ணாடியும் கசங்கிய உடையுமாக இருந்த ஒருவர் சட்டென்று எழுந்தார். வேகமாக நடந்தவர் சீமாட்டியின் மீது இடித்து கொண்டார். அதில் அவள் கையிலிருந்து பர்ஸ் கீழே விழுந்தது. அடடா, ரொம்ப சாரி என்று சொன்னவர் குறிந்து பர்ஸை எடுத்துக் கொடுத்தார். பரவாயில்லை என்று சொல்வது போல அவரை பெரிய மனுஷத்தனமாக ஒரு பார்வை பார்த்து தலையாட்டி விட்டு மேலே நடந்தான் மார்கரெட் சீமாட்டி. 3வது மாடியில் 312ஆம் அறையை அடைந்தான். ஆடம்பரமான அறை அது. வெளியே நகரமும் கடலும் அற்புதமாக காட்சியை தந்தன. மார்கரெட் சீமாட்டி கதவை உட்புறம் சாத்தி கொண்டான். போட்டுக்கொண்டிருந்த விக்கை கழற்றி வைத்துவிட்டு தலையை அழுந்த நீவிக்கொண்டான். இது போன்ற சீமாட்டி வேடங்கள் எனக்கு பொருத்தமாய்த்தான் அமைகின்றன. தன்னைத்தானே பாராட்டி கொண்டான். இதற்காக எவ்வளவு புத்தகங்கள் படித்திருப்பாள் அவள். ஐரோப்பிய பிரபு வம்சங்களை பற்றிய புத்தகங்கள், நூற்றுக்கணக்கான வருடங்களின் சரித்திரங்கள், அவர்கள் படித்த பள்ளிகள், வசித்த மாளிகைகள், உறவினர்களின் பெயர்கள், இப்படி பலவற்றை கரைத்து குடித்திருந்தான். பெரிய இடங்களில் நுழைய வேண்டுமானால் ஒரு புகழ் பெற்ற பிரபு குடும்பத்தின் பெயரை சொல்லிக் கொள்ள வேண்டியது மரியாதையுடன் உபசரிப்பார்கள். செல்வ வசதியுள்ள தூரத்து உறவினர் என்று சொல்லிக்கொண்டால் இன்னும் ஏகப்பட்ட மரியாதைகள். இன்றும் அப்படித்தான். வரும்போது தன் மீது இடித்த ஆளை பற்றி எண்ணினாள் ட்ரேசி. நம் வேடம் பலிக்க ஆரம்பித்திருக்கிறது என்று தனக்குள் சொல்லி புன்னகை செய்து கொண்டாள். அன்று இரவு 8 மணிக்கு ஹோட்டலின் மதுபான கூடத்தில் தனியே உட்கார்ந்து மது அருந்தி கொண்டிருந்த சமயம் அவள் மீது இடித்த அந்த நபர் அவளை நோக்கி வந்தார். மன்னிக்கிறோம், கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் உங்கள் மீது இடித்துட்டேன் என்றார். ட்ரேசி பெருந்தன்மையாக புன்னகை செய்து, என்ன தற்செயலாக அப்படி நடந்து விட்டது, அவ்வளோ தானே என்றார். உங்களுக்கு ரொம்ப இனிமையான சுபாவம். அவர் தயங்கி விட்டு சொன்னார். உங்களுக்காக நான் ஏதாவது ட்ரிங்க்ஸ் வரவழைக்கலாமா? ஓ என்றார் ட்ரேசி. அவள் எதிரில் ஒரு நாற்காலியில் அவர் அமர்த்தார். என் பேர் ப்ரொஃபஸர் அடால்ஃப் என்றார். என் பேர் மார்கரெட். வெயிட்டர் அவர்களை நோக்கி வந்தார். நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க என்றார் ப்ரொஃபஸர் அடால்ஃப். ஷாம்பெயின். ஆனால் உங்களால் அவ்வளவு பரவாயில்ல என்று அடால்ஃப் கையால் அமர்த்தினார். என்னால் பணம் செலவை செய்ய முடியும். இன்னும் சொல்லப்போனால் உலகத்தில் எதை வேண்டுமானாலும் வாங்கக்கூடிய நிலைமையை நான் நெருங்கிக் கொண்டிருக்கேன். ஓ அப்படியா? இனிமையாக புன்னகை செய்தால் ட்ரேசி. ஆமாம் என்றவர் ஷாம்பெயினுக்கு ஆர்டர் கொடுத்தார். சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. அப்படி ஒரு அதிசயம் வாழ்க்கை நடந்திருக்கு. உண்மையில் அந்த விஷயத்தை பற்றி முன்பின் தெரியாத ஒருவருடன் நான் பேசக்கூடாது தான். ஆனால் யாரிடமாவது சொல்லவிட்ட மண்டை வெடிச்சல் போல இருக்கு. அவர் முன்புறம் குறிந்து மெல்லிய குரலில் பேசினார். ட்ரேசி ஒரு போலியான மரியாதையுடன் அவர் சொல்வதை கேட்கத் தொடங்கினார். தொடரும்.